பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்முடைய ஒவ்வொருவருடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது, அதே சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவின் பகைஞர் எண்ணப்படுவோம். ஆமென். பல நேரங்களில் நம்முடைய சிந்தைகளை பிசாசானவன் சிதறடிக்கிறது உண்டு. ஆமென். தகாத காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை குறித்து சிந்தித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு எடுத்து பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற நேரங்கள் உண்டு. ஆனால் இதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ சமாதானம் என்ன செய்யுமா, இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆனால் அந்த காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்தில் அவரோட பாதவடியில் அமர்ந்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனை தெரியப்படுத்தணும். அப்போது கிறிஸ்துவின் அந்த தெய்வ சமாதானம் நம்முடைய சிந்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ளே இருக்க கடவுது. ஆமென். இந்த நாட்களிலே பல நேரங்களில் நம்ம எப்படி சிந்திக்கிறோம் தெரியுமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 18 19 வசனங்களை வாசிக்கிறோம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகாந்திர சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையை, அவர்கள் பூமிக்கு எடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இல்லாதவர்கள் எப்படி சிந்திப்பார்களா? பூமி கெடுத்தவைகளை சிந்திப்பார்கள். ஆதலால் அவர்களுடைய தேவன் வயிறாக இருக்கிறது. அப்பொழுது கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் பகைஞராக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள் நமக்காக. அந்த சிலுவைக்கு நம்ம பகைஞராகி மாறினால் நமக்கு வருகிற நியாய தீர்ப்பு, நமக்கு வருகிற தண்டனை அது மிகவும் கொடூரமானதாக இருக்கும். யாராலே நம்ம விடுவிக்க முடியாது. அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்ம இந்த பூமியிலே அனுமதித்திருக்கிற இந்த நாட்களிலே பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கணும். அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருக்கணும். ஆமென். நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒழுக்கமுள்ள காரியங்களை குறித்து, உண்மையான காரியங்களை குறித்து, அன்புள்ளவைகள், மாயமான அன்பு இல்லை, கிறிஸ்துவின் மாயமில்லாத அன்பு. நீதி உள்ளவைகள், வசனங்கள் நமக்குள் இருக்கணும். கற்புள்ளவைகள், பரிசுத்தமான காரியங்களை சிந்திக்கணும். ஹல்லேலூயா. மோட்சத்தை குறித்து சிந்திக்கணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கணும். கிறிஸ்துவை நம்ம பிரியப்படுத்தும் போது வருகிற புகழ், அதை குறித்து நம்ம சிந்திக்கணும். அதுதான், அதை குறித்து மட்டும்தான் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கணுமே தவிர இந்த பூமிக்கு அடுத்தவைகளை காரியங்களை சிந்தித்து நம்முடைய தேவனை வயிறாக்கி ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான காரியங்களை குறித்து மட்டும் யோசித்து சிந்தித்து கலங்கி கிறிஸ்துவின் பகைஞராக எண்ணப்பட்டு நரகத்திலே தள்ள போடுகிறதற்கு அல்ல, நரகத்தில் தள்ளப்படுகிறவர்களாக அல்ல. கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆதலால் இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ள இருக்க கிடவதாக. அதற்காக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் அவருடைய சமாதானத்தை தந்து நம்முடைய சிந்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளவும் வல்லவராக இருக்கிறார். நம்ம முற்றிலுமாக அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசத்துவ நடத்திக்கிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலே எங்கள் சிந்தைகளை பல நேரங்களிலே சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு கர்த்தாவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை குறித்து சிந்தித்து, இல்லாவிட்டால் ஸ்தோத்திர பூமிக்கு எடுத்தவைகளை குறித்து சிந்தித்து கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக நாங்கள் எண்ணப்படுகிற நேரங்கள் கர்த்தாவே, அதையெல்லாம் நீங்கள் மன்னித்து கர்த்தாவே இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து
கிறிஸ்துவின் சிந்தை அப்பா உமக்குள்ளே இருந்த சிந்தை எங்களுக்குள்ளே இருக்கணும் கர்த்தாவே. அப்பா உண்மை உள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள் கர்த்தாவே, புண்ணியம் புகழ் அதை பற்றி சிந்தித்து பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை சிந்தித்து மேலானவைகளை குறித்து சிந்தித்து அப்பா உங்க ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள அதோடு கூட பூமியிலே நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. பலவிதமான சிந்தைகளோடு, கலக்கங்களோடு, கன்ஃபியூஷனோடு, பாரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் சமாதானம் அவர்களை சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளட்டும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.